கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 1:13. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவின் வேண்டுதல் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஜெபத்திற்கு சகரியா சமாதானத்தை பிரயுத்தரமாக பெற்றுக்கொள்கிறார். சகரியா குழந்தைக்காக பல வருஷத்துக்கு முன்பாக ஜெபித்திருந்தாலும் அவருடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது. அதுபோல நமது விண்ணப்பங்களையும் தேவன் ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. சில சமயங்களில் நமது ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு காலதாமதம் ஏற்படலாம். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நமது ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். நமது விண்ணப்பத்தை ஒருபோதும் மறந்து விட மாட்டார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்டது ஞானம் மட்டுமே. அவனுடைய அப்போதைய தேவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் மட்டுமே தேவை. ஆனால் ஆண்டவரோ ஞானத்தை அளவில்லாமல் அருளினது மட்டுமல்ல, அவன் கேட்காத ஐஸ்வர்யம், சம்பத், கனம், சத்துருக்கள் மேல் ஜெயத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததை 2 நாளாகமம் 1:7-11 வரை நாம் பார்க்கிறோம். சாலமோனை ஆசீர்வதித்த நம் தேவன் உங்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார். உங்கள் வேண்டுதல்களை எப்பொழுது நிறைவேற்றுவார்? நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். யோபு 42:10 பார்க்கும்போது, யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2ஆம் தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நண்பர்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 2ஆவதாக, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் நம் வேண்டுதல்களை அவர் கேட்பார். சங்கீதம் 37:4 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அடுத்து, நாம் நெருக்கத்தில் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். ஏசாயா 26:16 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் பலவீனராய் இருப்பதால் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 எழுதப்பட்டுள்ளது. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக, நம்முடைய குற்றங்களை நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறது. யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்போது, நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஒப்புரவாகி அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.